ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடா உடனே வந்துடும். சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. சோ வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ரெகுலரா அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின்கான ஆன்சரை தான் நான் இந்த வீடியோல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். சோ என்னதான் அமேசான்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ப்ராடக்ட் செலக்ஷன் அப்படின்னு வரும்போது ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கும். சோ ப்ராடக்ட் செலக்ஷனை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியாச்சு, வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ ப்ராடக்ட்ஸ் ஏன் அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துதான் நமக்கு நிறைய சேல்ஸை கொடுக்க போகுது, அதே சமயம் ப்ராஃபிட்டையும் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ராடக்ட் செலக்ஷன்ல எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் நீங்க நினைச்ச மாதிரி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் ப்ராடக்ட் செலக்ஷனுக்கு ரொம்பவே ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன ப்ராடக்ட் சேல் பண்றாங்களோ அதே ப்ராடக்ட்ஸையே தான் நீங்களும் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எல்லாரும் சேல் பண்ற ப்ராடக்ட்டை சேல் பண்ணாதான் ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் க்ளோத்திங்ஸ் அப்படின்னா விமன் க்ளோத்திங்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா விமன்ஸ் க்ளோத்திங்ஸ் நிறைய ஃபாஸ்டா சேல் ஆகுது அப்படிங்கிறதுக்குனால. அப்படி இல்லைனாலும் மென் க்ளோத்திங்ஸ், கிட்ஸ் க்ளோத்திங்ஸ் அந்த மாதிரி ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸே பண்ணுவாங்க. இப்போ க்ளோத்திங்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலயும் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரீசனபிளா என்ன ப்ராடக்ட்டை அடாப்ட் பண்ண முடியுமோ, சோர்ஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க க்ளோத்திங்ஸ்ல லிஸ்ட் பண்ணலாம். ஸோ சாரீஸ் அப்படின்னா எல்லாமே பார்ட்டி வேர்ஸ், கேஷுவல் வேர்ஸ் அந்த மாதிரி பண்ணாம அதுலயும் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ், ரேண்டமான ப்ராடக்ட்ஸ், அடிக்கடி வாங்குற ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணலாம். கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் யூஸ்வலா என்ன ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க நீங்க ஒரு கோத்ரூ பண்ணுங்க. சோ அது இல்லாம கிச்சன் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, அதுல யூனிக்கா நம்மளால என்ன பண்ண முடியும், சோ எது ஃபாஸ்டா சேல் ஆகுது, எது ரீசனபிளா இருக்கும், எது ரொம்ப நாள் இருக்கும், சோ சஸ்டைனபிளா வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண முடியும், அந்த மாதிரியான ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணணும். காஸ்மெட்டிக்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸிங் தனியாவே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸை சேல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தனியாவே இருக்கு, அது நீங்க ஃபாலோ பண்ணணும். காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ், இப்போ ஃபேஸ் வாஷோ இல்ல சீரமோ இல்ல மாய்ஸ்சரைசரோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணாம என்னென்னலாம் யூனிக்கா இருக்கு, எது அதிகமா கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க, அதாவது கஸ்டமர் என்ன ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் செலக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு வெறுமனே ஒரு ஃபாஸ்டா சேல் ஆகிற ப்ராடக்ட், ஒரு நல்ல ஷைனியான ப்ராடக்ட் அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணாங்கன்னா யூனிக்கான ஒரு ப்ராடக்ட், அதாவது எது கஸ்டமர் அதிகமா டிமாண்ட் பண்றாங்க, எது ரொம்ப அதிகமா ஃபாஸ்டா சேல் ஆகுது, எந்த ப்ராடக்ட் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி நம்மளால சேல் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம எந்த பொருள்லாம் வெயிட் கம்மியா இருக்கு, அதாவது லெஸ் வெயிட்ல இருக்கு, அப்பதான் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸையும் நீங்க கோ த்ரூ பண்ணணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்க ப்ராடக்ட் கண்டிப்பா கஸ்டமருக்கு சாட்டிஸ்பாக்சனா தான் இருக்கும். ஸோ ஆர்டர்ஸும் நிறையவே வரும். இது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டேன், நான் சேல் பண்ண போறேன் அப்படிங்கும் போது ஏன் ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்குமா, பிடிக்காதா, ஆர்டர்ஸ் வருமா, வராதா, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேர் மைண்ட் செட்ல இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டையும் நாம கையில வச்சுட்டு இருக்க போறது இல்லை. ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க. ஆர்டர் வர்ற வரைக்குமே அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ எதுவுமே டேமேஜ் ஆகாது, உங்களுக்கு அதுல எந்த விதமான லாஸ்மே கிடையாது. எப்போ ஆர்டர் வருதோ அப்ப நீங்க அந்த ப்ராடக்ட்டை டிஸ்பேச் பண்ணலாம். ஸோ அதனால ரொம்ப நாளா ஸ்டோர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்க சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குவாலிட்டி பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் பை பண்ணுவாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா பிரைசிங். உங்க ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான பிரைசிங்கை நீங்க பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம அடிக்கடி ரெகுலரா வர கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் லிஸ்ட் பண்ணணுமா, இல்ல என்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நான் மோர் தென் 5 ப்ராடக்ட்ஸ் ஒரே டைம்ல லிஸ்ட் பண்ண முடியுமா, அப்போ எனக்கு சேல்ஸ் அதிகமா வருமா. ஸோ இன்கேஸ் சிங்கிள் ப்ராடக்ட் பண்றதுனால சேல்ஸ் வரலனாலும் 4-5 ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு ஆர்டர் ரெகுலரா வருமா. ஸோ இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல கேக்குறீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிசினஸ்குள்ள வரீங்க, ஸோ எந்த ஒரு நாலேஜ்மே இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சிங்கிள் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அதை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆர்டர் ப்ராசஸிங், ஷிப்பிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு சிங்கிள் ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், ஷிப் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும்.  ஸோ ஒரு வேலை சிங்கிள் ப்ராடக்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த மேண்டேட்டரியும் கிடையாது. 4-5 ப்ராடக்ட்ஸ் ஒரே டைம்ல லிஸ்ட் பண்ண முடியுமா, அப்போ எனக்கு சேல்ஸ் அதிகமா வருமா. ஸோ இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல கேக்குறீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிசினஸ்குள்ள வரீங்க, ஸோ எந்த ஒரு நாலேஜ்மே இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சிங்கிள் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அதை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஆர்டர் ப்ராசஸிங், ஷிப்பிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு சிங்கிள் ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், ஷிப் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு வேலை சிங்கிள் ப்ராடக்ட் தான் பண்ணணும்
இன்கேஸ் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், அதை என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்க நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முறை ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் மட்டுமே நீங்க லிஸ்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு, எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கரெக்டா ஆர்டர் பிளேஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு என்னால டிஸ்பேச் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் நீங்க வரும்போது, அந்த அளவுக்கு கேப்பபிளா நீங்க இருக்கும்போது கண்டிப்பா நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்குமே எந்த ப்ராடக்ட்ஸ் லிஸ்டிங்ல இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க லிஸ்ட் பண்ணணுங்கிற லிமிடேஷன் கிடையாது. அமேசான் மாதிரி தான் எந்த ஒரு செல்லர் பேனல்லையுமே சிங்கிள் லிஸ்டிங் தான் பண்ணணும், 10 லிஸ்டிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்க எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் எப்படி ஆர்டர் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்தந்த ப்ராடக்ட்ஸை அந்தந்த டைமுக்கு நீங்க டெலிவரி பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க மோர் தென் 5 ப்ராடக்ட்ஸ், 10 ப்ராடக்ட்ஸ், 50 ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க லிஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட், ஒரு நல்ல பெஸ்ட் செல்லிங்கான ஒரு ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸை நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம நீங்க சோர்ஸ் பண்ணும்போதும் ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு கம்மியான அமௌண்ட்ல சோர்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கான ப்ராஃபிட் உங்க கையில இருக்கும். ஸோ சோர்சிங் பிரைஸிங் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க சேல் பண்ற ப்ராடக்டோட பிரைஸிங்கும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான பிரைஸ் உங்களுக்கு ரீசனபிளான பிரைஸ், அதே சமயம் ப்ராஃபிட்டபிளான பிரைஸ். ஸோ பிரைசிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி, அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க எத்தனை ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும். கஸ்டமர்ஸ் கண்டிப்பா உங்க ப்ராடக்ட்ஸை லைக் பண்ணுவாங்க, ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்.